தம்பி விஜய்க்கு கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. என்னன்னா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியல் நிறைய பேர் உச்சபட்சத்துல இருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவரா இருந்து உச்சபட்ச பிராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில இருக்கும்போது வந்தாங்க. எங்க டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல இருந்தா வந்தாங்க. அதனால அரசியலுக்கு இது புதிது கிடையாது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்யறேன் தியாகம் செய்யறேன் தியாகம் செய்யறேன்னு பேசிக்கொண்டு, ஆனால் இன்று 30 வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு, கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்ப கூடுதல் சக்தியா அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தம்பி யார்கிட்டயாவது சேர்ந்து இருந்தா அது வேல்யூ ஆகும். தனியா இருந்தா ஆரம்ப கால நிலை தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் முதலிலே அரசியலுக்கு வந்ததையும், அகில இந்தியாவில் அரசியல்கள் முதல்நிலையில வந்ததிலையும் உடனே, அதாவது என்டிஆர் எம்ஜிஆர் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அரசியலோடு சேர்ந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள். உடனே திரைப்படத்திலிருந்து உள்ள முதலமைச்சராக வருவது மிக மிக சிரமமான காரியம். அதனால அவர்கள் தொண்டர்களின் உழைப்பையும், அவர்கள் ரசிகர்களின் உழைப்பையும், அவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கையும் தம்பி விஜய் ஏமாற்றிவிடக் கூடாது. எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னொன்னே சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாம அரசியல் செய்யலாம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இப்ப ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரிசைன் பண்ணிட்டு வராருன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. ஐபிஎஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஆனவங்க இருப்பாங்க, இப்போ கரண்ட்ல ஜாயின் பண்ண இருப்பாங்க. ஐஏஎஸ் அதிகாரி யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் இருக்கவங்க ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க. நீங்க 3000 பேர்ல ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வர்றதும், ஒருத்தர் தன்னுடைய ஒரு 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 வருஷத்துக்கு அவருக்கு சும்மா போய் சும்மா டைம் பாஸ்க்கு நடிச்சிட்டு வந்தாலே ஒரு 500 கோடி ரூபா அவருக்கு ஒரு சம்பளமாக கொடுக்கப்படும். சும்மா ஏதாவது சொல்றோம்னு தினமும் தமிழிசைக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல போய் மக்களை பார்க்க சொல்லுங்க, மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை பெற சொல்லுங்க. எந்த மக்களையே பார்க்காம யாரையாவது கூட்டணி கூட்டிட்டு ஜெயிச்சுட்டு நாங்க எம்எல்ஏ ஆவோம், ஆட்சியை பிடிப்போம்னா என்ன, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னே புரியல. நாங்களும் 6 மாசமா தமிழிசைக்காக நான் சொல்லிட்டே இருக்கேன், இல்லைங்க கூட்டணிலாம் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி கூட இல்லைன்னு நாங்க திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். தினமும் காலையில வந்தா எதையாவது நீங்க பேசி உங்களுக்கு பிரஸ்ல பரபரப்பு பார்க்கணுன்றதுக்காக எதையாவது பேசுறதுக்கு பதிலாக போய் மக்களை சந்திச்சிங்கன்னா, ஒரு தொகுதி எடுத்து அந்த தொகுதியில போய் மக்களை நிறைய பேர் சுயேட்சா நின்றுலாம் ஜெயிச்சிருக்காங்க. 25 வருஷமா நீங்க அரசியல் இருக்கீங்க, போய் ஒரு தொகுதியில ஒரு எடுத்து வேலை பார்த்து மக்களை சந்திச்சு நேரம் பார்த்துருந்தா அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அதை விட்டு தினமும் காலையில நீங்க வாங்க எங்களோட கூட்டணி வாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எங்களுடைய தலைவர் எவ்வளவு பெரிய எண்ணத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இதெல்லாம் விட்டுட்டு வந்தாரு. இது உங்க கூட சேர்ந்து உங்களை எம்எல்ஏ ஆக்குறதுக்கா இல்ல வேற யாரையாவது முதலமைச்சர் ஆக்குறதுக்கா?